மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Very good morning, Harvest Sunday morning ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றேன். கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மை விசேஷ விதமாக ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us even this morning. ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவன் இந்த விசேஷ ஓய்வு நாள்
ஆராதனையிலே தேவனுடைய மகிமையும் பிரசன்னமும் வெளிப்படுவதாக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துவக்கம் முதல் முடிவு வரை உங்க பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதாக ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ, பிரைஸ் காட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம். டுடே பாஸ்டர் எஸ்ரா ஜாஷுவா அவர்கள் நம்மை ஆராதனையில் நடத்துவார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நீங்கள் ஒருவேளை பாஸ்டர் எஸ்ரா அவர்களை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. நம்முடைய டெய்லி லைவ் ப்ரோக்ராமில் அவர்கள் அவ்வப்பொழுது வந்து ஆராதனை நடத்துகிறார்கள். ஆரம்ப நாட்களில் நமக்கு பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சனும் சிஸ்டர் பியூலா அவர்களும் ரெகுலராக நம்மோடு கூட லைவ் ப்ரோக்ராமில் 4 years பேக் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ரெகுலராக வந்து செய்வார்கள், உதவி செய்தார்கள். அதற்கு பிறகு பை த கிரேஸ் ஆஃப் காட் வி ஹேட் தம்பி சாம் மோசஸ் ஜாயின் அஸ். தென் வி ஹேட் தி அடிஷன் ஆஃப் பாஸ்டர் யேசுதாஸ். நவ் வி ஹேவ் பாஸ்டர் எஸ்ரா. நமக்கு ஆண்டவருடைய கிருபையினால ஒரு குட் பேனல் ஆஃப் வர்ஷிப் லீடர்ஸை ஆண்டவர் நம்முடைய ஆன்லைன் ஆராதனைக்கு கொடுத்திருக்கிறதற்காக, ஆன்லைன் மினிஸ்ட்ரிக்கு கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஸ்பெஷல் 50 days ப்ரேயரில் நமக்கு பாஸ்டர் ராபர்ட் ராய், பாஸ்டர் டேவிட் சாம் ஜாய்சன் அண்ட் ஈவன் பாஸ்டர் டேவிட் ஃப்ராங்க்லின் நமக்கு கூட இணைந்திருக்கிறார்கள். ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு த லார்ட் ஃபார் த வே தட் காட் இஸ் இன்க்ரீசிங் தி மினிஸ்ட்ரி partners, as it were, for our media ministry. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ பாஸ்டர் எஸ்ரா அவர்கள் நம்மை ஆராதனையில் நடத்துவார்கள். இன்றைக்கு let us worship the Lord in spirit and in truth. ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம். Over to you, dear Pastor Ezra Joshua. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நல்லவராகவே இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல நேரத்திலே உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை ஆராதிப்பதும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்வதும் நமக்கு கிடைக்கப்பட்டதான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். வசனம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இன்னொரு அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், சங்கீதம் 146 1-2 வசனங்கள். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், என் உள்ள அளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை நம்புறீங்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டி வந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாழ்க்கையில பாராட்டி வந்திருக்கிற நன்மையான காரியங்கள், இதெல்லாம் எவ்வளவு பெருசுன்னு இன்னைக்கு யோசித்து பார்க்குறீங்க? வசனம் சொல்லுகிறது, அவர் யோசனையிலே பெரியவர், அவர் செயல்களிலே மகத்துவமான தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது ஒரு விலையேற பெற்ற ஒரு அனுபவம். ஆண்டவர் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை அதிகமாய் பொழிகிற ஒரே ஒரு இடம் தேவ சமூகம், தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு ஆராதனை. யார் யாரெல்லாம் அந்த உள் மனதோடு அவரை ஆராதனை செய்கிறார்களோ, அந்த டீப் கனெக்ஷன் வித் காட் அல்லது இன்டிமசி வித் காட், யாரெல்லாம் அந்த ஆழ்ந்த அந்த நோக்கத்தில் தேவனை ஆராதனை செய்கிறார்களோ, வசனம் சொல்லுகிறது போல இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்களில் தேவன் செய்த நன்மைகள், கடந்த மாதங்களில் தேவன் செய்த நன்மைகள், இதுவரைக்கும் நம்மை நிற்க வைத்த அந்த அனுபவம், வசனம் சொல்லுகிறது போல நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை,
அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகளாய் இருக்கிறது. எத்தனை நம்புறீங்க அவருடைய கிருபை காலை தோறும் புதியவைகளாய் இருக்கிறது? இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு, கிரேட் இஸ் thy faithfulness. அவருடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று மிக அழகாக எரேமியா தன்னுடைய புலம்பல்ல அவர் எழுதி வைத்திருக்கிறார். நான் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னைக்கு அந்த தேவனை உயர்த்தி வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். இந்த தேவனை நாம் துதிக்க போகிறோம், பாட போகிறோம், ஆராதிக்க போகிறோம். அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மை அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் அவர் நம்மை நிரப்புவாராக. சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். உங்களுடைய இடத்துல நீங்க சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி நீங்க சேர்ந்து பாடுங்க. நல்லா உற்சாகமாக நல்ல ஆண்டவருடைய பிரசன்னத்துல எல்லாவற்றையும் மறந்து விட்டு கொடுத்து உங்களையே மறந்து ஆராதனை பண்ணுங்க பாபு. அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோனை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். அகைன், அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சொல்லுவோமா? ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். கைத்தட்டி சொல்லுவோமா? எக்காலமும் கைத்தாலமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். கைத்தட்டி சொல்லுவோமா? ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, கைத்தட்டி தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே, சூரியனே, சந்திரனே, தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம்
சொல்லுமா, சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள், ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சேர்ந்து சொல்லுவோமா, அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். நல்லா சொல்லுவோம், பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே பாடுவோம், ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியும். கைத்தட்டி பாடுவோமா, பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சொல்லி பாடும், ராஜாதிராஜனாம் அவரை ஆர்ப்பரிப்போம். ஆட்சி செய்கிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் நம்முடைய நாவிலே புதிய பாடல்களை தருகிறவர். அவரை பாடும் பொழுதே புதிய புதிய பாடல்களாலே நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் நம் மத்தியிலே அற்புதம் செய்கிறவர், அடையாளங்கள் செய்கிறவர், நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்கிறவரை ஆராதனை செய்வதற்கு உண்மையுள்ள இருதயத்தோடு சேர்ந்து பாடுவோம். அவரே நம்மை நடத்துகிறவர், அவரே நம்மை விசாரிக்கிறவர், அவரே எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சொல்லுவோமா, எந்த நாவில் புது பாட்டு என் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். சொல்லுவோமா, பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார்.
நன்மைகளை நினைத்து இந்த நேரத்தில் அவரை சொல்லி சொல்லி பாடுவோம். உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி முட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தரு. நல்ல உற்சாகமா சொல்லுவோமா? இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். செற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். செற்றில் விழுந்த என்னை அவர் சொல்லுங்க தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன். நீங்க பாடுங்க. உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். தேவ சமூகத்திலே அகமகிழ்ந்து அவருடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து சங்கீதங்களினாலே அவரை கீர்த்தனம் பண்ண கடவோம் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த நேரத்திலே நம்முடைய நாவிலே புதிய பாடல்களை தந்தவர். வசனம் சொல்லுகிறது, அவரின் நாவிலே புது பாடல்களை அருளினார். அதை நான் பாடும் பொழுது அநேகர் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அவருக்காக நான் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தார் என்று தாவீது சொல்லுகிறானே. இந்த நேரத்தில் ஆண்டவரை புகழ்ந்து அவரை வர்ணித்து சேற்றிலிருந்த என்னை கர்த்தர் தூக்கி எடுத்தார். உலையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்த என்னை கர்த்தர் தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தி என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என்னுடைய நாவிலே கொடுத்தார். அதை நான் பாடும் பொழுது, அதை ஆராதிக்கும் பொழுது பிசாசுக்கு நடுங்குகிற அந்த அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில உண்டாகிறது. எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை இந்த பாடல் தகர்த்தெறிகிறதை ஆவியின் கண்களிலே ஒவ்வொருவரும் காணத்தக்கதாக ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை நாம செய்வோமா? இந்த நேரத்திலே விடுதலையான தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவர் என்னுடைய நாவிலே பாடல்களை போடுகிறார். என்னுடைய நாவிலே கர்த்தர் அபிஷேகத்தை வைக்கிறார். அபிஷேகம் நுகத்தை முறிக்கிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த நேரத்தில் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, நல்லா பாட ஆரம்பிங்க. தேவன் உங்கள் நடுவிலே இன்னும் அற்புதங்களை செய்வதற்கு இந்த நேரத்தில் ஆயத்தமாயிருக்கிறார். இன்னொரு விசையாக நல்ல கை தட்டி சொல்லி பாடுவோம். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். சொல்லுங்க, உயிருள்ள நாள் எல்லாம் பாடுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நாவில் புது பாட்டு என் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நல்ல கைகளை தட்டி ஆவியில நிறைந்தவர்களாக உயிருள்ள நாள் வரையில். பரிசுத்தமுள்ள தேவன்,
நாளும் நம்மை நடத்துகிறார் என்ற அந்த அனுபவம். வசனம் சொல்லுகிறதே, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மை செம்மையான விதங்களை நம்மை வழிநடத்தி வருகிறார். அவருடைய சமூகம் மேலானது. அவருடைய சமூகம் எல்லா இடங்களிலும் பெரியதாய் இருக்கிறது. அவருடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையிலே அரணாயும் கோட்டையாயும் கண்மலையாயும் இருக்கிறது. அவர் ஒருவரே பரிசுத்தத்திற்கும் தகுதிக்கும் உடையவராயிருக்கிறவர். அவர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கரங்களை உயர்த்தி, இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி நீர் ஆண்டவரே, இம்மட்டும் நீர் எங்களை காத்தீர், இம்மட்டும் நீர் எங்களை போஷித்தீர், இம்மட்டும் நீர் எங்களை பராமரித்தீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களை தேற்றுகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி. ஆண்டவருடைய பிரசன்னத்துல உங்களை மறந்து ஒப்பு கொடுங்க பார்ப்போம். தேவன் செய்த நன்மைகள் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். நான் முன்கூட்டியே சொன்னது போல நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, நாம் நிலைப்பது கர்த்தருடைய கிருபை, நாம் சுகமுடன் இருப்பது கர்த்தருடைய கிருபை. நம்மேல் அவர் அதிக கிருபைகளை வைத்திருக்கிறார், அதிக தயவு. எல்லாரும் அந்த அனுபவத்திற்கு நேராகத்தான் நாம் தேவனால வழி நடத்தப்படுகிறோம். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுவோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே பாடுவோம். கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே விலகாத நல்ல கிருபையே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லுவோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். கிருபை கொடுக்கிறாரே. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். சொல்லுவோம். ஓடுகிறேன், இன்னும் ஓடுவேன், ஓடுகிறேன் விசுவாசத்தோடு. இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா
கிருபைகளை கொடுக்கிற தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், அவர் ஒருவரே பாத்திரர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஓடுகிறேன் நான், என்னை இயக்குகிற ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி பாடுவோம். என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன், கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுவோமா? கிருபையே கிருபையே விலகாத நல்ல கிருபையே. எத்தனை பேர் அந்த கிருபையின் பிரசனத்தை உணர்றீங்க? கிருபை நம்மை தாங்குகிறது, கிருபை நம்மை தப்புவிக்கிறது, கிருபை தேவனுக்கு நேராய் நம்மை வழிநடத்துகிறது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அந்த இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே ஓடுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Father, we say thank you, Lord. இந்த நாளுக்காக, நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த தேவ அனுக்கிரகம் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முடிவு வரை நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்களும் கிருபையிலே ஆண்டவரே உணர்ந்தவர்களாக உம்மிலே வாழ கர்த்தர் பலன் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Thank you, Pastor Ezra, for leading us in worship. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி தேவன் தேசத்தை ஆசீர்வதிக்கும்படி நம்ம ஜெபிக்கலாம். அதோடு கூட let us focus on also the US elections. அமெரிக்கா ஐக்கிய தேசத்தில் நவம்பர் மாதம் எலெக்ஷன் நடக்க போகிறது. Trump, one of the contestant for the race of the president, escaped an assassination attempt. கொலை முயற்சி ஒன்று செய்யப்பட்டது. அதிலே just few அந்த இதழ்கள் தான் he escaped. நிறைய நீங்கள் சோஷியல் மீடியாவில் அவரை குறித்து பார்க்கலாம். நிறைய ப்ராஃபஸிஸ், நிறைய ஆண்டவருடைய ப்ராமிசஸ், அவரை குறித்து நிறைய காரியங்கள் வருகிறது. டெஃபினெட்லி மிஸ்டர் ட்ரம்ப் இஸ் அ கிறிஸ்டியன். வாட் சார்ட் ஆஃப் கிறிஸ்டியன் நமக்கு தெரியாது. பைடன் இஸ் அ கேத்தலிக். பட் இவர் கொஞ்சம் அக்ரெசிவ் கிறிஸ்டியன் ஃபேத்தில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு வருகிறது. இஸ் அ பிஸ்னஸ் மேன், இஸ் அ பாலிட்டிஷியன் அண்ட் லாட் ஆஃப் அலிகேஷன்ஸ் அகேன்ஸ்ட் ஹிம். அவரை குறித்து நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்கிறது. ஸோ வாட் எவர் இஸ் த கேஸ், இப்போ ஜோ பைடன் கான்டெஸ்ட் பண்ணுவாரா இல்லையா? மோஸ்ட் லைக்லி he will step down from even the presidency. ஏன்னா அவருடைய மைண்டு கூட கொஞ்சம் தெளிவாக இல்லை. பேர் கூட மாற்றி மாற்றி சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம். ஸோ அப்படி இருந்தால் கமலா ஹாரிஸ், இந்தியன் ஆரிஜின் லேடி, ஷீ குட் பி தி பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் ஃபார் தி டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஸோ இப்படி பல காரியங்கள். வைஸ் பிரசிடென்ட்டுக்கு கேண்டிடேட் யாருன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு. அவர் உடைய ஒய்ஃப் இந்தியன். ஸோ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸ். ரிஷி சுனாக் இன் யூகே தோத்துட்டார் எலெக்ஷனில் அண்ட் ஹேட் அ பேட் லாஸ். ஸோ உலகத்தில் லீடர்ஷிப் சேஞ்சஸ்ஸு, ஷிஃப்ட்ஸு, பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் நிறைய மாறுகிறது. அதே நேரத்தில் உலகத்தில் நடக்க போகிற சில சம்பவங்கள்,
இன்னொரு பெரிய ஒரு பேண்டமிக் ஒன்று வரப்போகிறது, இன்னொரு மேஜர் லாக்டவுன் ஒன்று வரப்போகிறது, ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பு, வால்கானோ இரப்ட் ஆக போகிறது, எர்த்குவேக் வரப்போகிறது என்று பல ப்ராஃபட்டிக் ஸ்கிரிப்சர்ஸ் இல்லை, ப்ராஃபஸிஸும் நிறைய ஃப்ளோட் ஆயிட்டு இருக்குது சோஷியல் மீடியாவில். பட் எனக்கு இந்த ப்ராஃபஸிஸை குறித்து நாட் வெரி ஷுவர். பட் ஒன் திங் ஐ கேன் சே, ப்ராஃபட்டிக் ஸ்கிரிப்சர்ஸ், பைபிளில் சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசன வசனங்கள், கடைசி காலத்திலே பேரழிவுகள் வரும், இயற்கை சீற்றங்கள் வரும், ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் ஒரு கொலாப்ஸ் வரும். நேற்றைய தினத்தில் ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய ஏர்லைன்ஸ், இன்ஃபேக்ட் நேற்று முன்தினம் ஃப்ரைடே வந்து மைக்ரோசாஃப்ட் இதில் அந்த கம்ப்யூட்டர் அந்த சிஸ்டமில் அந்த அவங்களோட நெட்வொர்க்கில் ஏற்பட்ட ஒரு காரியத்தினால கம்ப்ளீட்டாக எல்லா உலகத்தில் உள்ள ஏர்லைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம் கிராஷ் ஆனதுனால, அது சரியாக செயல்படாததுனால, இன்ஃபேக்ட் இந்தியாவில் கூட டெல்லியில் சம் ஏர்லைன்ஸ் குட் நாட் டேக் ஆஃப் பிகாஸ் அந்த பார் கோடு அதெல்லாம் ஸ்கேன் பண்ணவே முடியல. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? There's confusion, there is chaos, there is disaster, political change. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை சமீபம். The timing of the Lord, the return of the Lord is very, very imminent. ரொம்ப பக்கத்தில், it's not very far. ஒரே ஒரு காரியம் தான் இன்னும் செய்யப்பட வேண்டியது இருக்கிறது. தேசங்களில் சுவிசேஷம் தீவிரமாக அறிவிக்கப்பட போகிறது. ஒரு குயிக் டைமில் ஒரு தேவனுடைய கிரியை ஒன்று இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீசன் ஆஃப் லைஃப், சீசன் ஃபார் மேன்கைண்ட். ஆண்டவருடைய வருகை சமீபம், வெரி வெரி நியர். ஐ கேன் see that, I can see the signs of that. ஆகவே பிரியமானவர்களே, இப்போ வாழ்க்கை எப்போ முடியும், ஆண்டவருடைய வருகை எப்பொழுது இருக்கும், உலகம் எப்போ முடியும் என்பதெல்லாம் சொல்ல முடியாத காரியங்கள். ஆனால் அதற்கான அறிகுறிகள் எல்லாம் தோன்றிவிட்டது. ஸோ பிரியமானவர்களே, நித்தியத்திற்கான காரியங்களை யோசிக்க ஆரம்பிங்க. ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் இட்டர்னிட்டி. ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் இட்டர்னிட்டி. ஸ்டார்ட் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் காட். ஆமேன். ஸோ தேசங்களை ஒப்பு கொடுப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம், திருச்சபையை ஒப்பு கொடுப்போம். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. தகப்பனே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காலங்களை அறிந்து ஆண்டவரே நாங்கள் செயல்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். லார்ட், we submit ourselves afresh to you and ask for your Holy Spirit's guidance for everything that we get involved in. நாங்கள் இன்வால்வ் பண்ணுற எந்த காரியத்திலும் தேவனுடைய வழிநடத்துதல் இருக்கிறதா என்பதை பார்த்து செயல்பட, வாழ்க்கை கவனமாக வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. தேசங்களின் சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரை பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்கிறது. கொலை, ஆண்டவரை சுயநலம், ஆண்டவரை போட்டி, பொறாமை, பொய்கள். ஆண்டவரே, நாங்கள் கடைசி காலத்தில் நடக்கும் காரியங்களை குறித்து 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, மத்தேயு 24 சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு முறை நான் பூமியை அசைப்பேன் என்று சொன்னீரே, அந்த ஷேக்கிங், அதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இதெல்லாம் பார்த்து நாங்கள் காலத்தை நிதானித்து அறிந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள வேண்டிய காரியங்களை சீர்படுத்த, ஆண்டவரே, மனம் திரும்ப, ஆண்டவரே, ஒப்புரவாக, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கென்று எங்களை எப்பொழுதும் ஆயத்த நிலையில் வைத்துக்கொள்ள, சபையை ஆயத்த நிலையில் வைத்துக்கொள்ள, ஆண்டவரே, தேசத்தை ஆயத்த நிலையில் வைத்துக்கொள்ள, நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய எங்களோடு கூட நீர் பல அடையாளங்கள் மூலமாக நீர் சொன்ன தீர்க்க தரிசன வசனங்கள் உறுதிப்படுகிற அளவிற்கு பல காரியங்கள் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். Father, we pray, we ask that you will, Lord, meet with us in a very special way. எங்களை விசேஷ விதமாய் சந்திப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு பல அடையாளங்களை கொடுத்து
எங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறீர். உலகத்தில் உள்ள மக்களின் கவனத்தை ஈர்க்கிறீர். ட்ரம்ப் அவர்கள் இந்த அசாசினேஷன் அட்டெம்ப்ட்ல இருந்து எஸ்கேப் ஆனதுனால தேவனோடு கூட நெருங்கி வந்து விட்டார். அவர் இனி ஒரு ட்ரூ born again பிலீவராக இருப்பார் என்ற காரியங்கள் எல்லாம் நாங்கள் சோஷியல் மீடியாவில் கேட்கிறோம். லார்ட், ஐ ப்ரே தட் லார்ட் யுவர் வில் பி டன் in the nations of the world. உலகத்தில் உள்ள தேசங்களில் ஆண்டவரே தேவனுடைய நோக்கங்கள் முழுமையாய் நிறைவேறுவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இன்னும் விஷன் 2030 இந்தியாவிலே செய்யப்பட வேண்டிய இறைப்பணி, உலகத்தில் தேசங்களிலே செய்யப்பட வேண்டிய இறைப்பணி, இஸ்லாமியர்கள் நடுவிலே செய்யப்பட வேண்டிய இறைப்பணி, ஆண்டவரே இந்த ஹிந்து வேர்ல்டில் செய்யப்பட வேண்டிய இறைப்பணி, புத்திஸ்ட் ஏத்திஸ்ட் வேர்ல்டில் செய்யப்பட வேண்டிய இறைப்பணி, மிடில் ஈஸ்டில் குறிப்பாக ஜூடையிசம் ஆண்டவரே இருக்கிற ஜூவிஷ் பீப்புள் இருக்கிற இடத்துல உம்முடைய அசைவு, the last day move of God பல இடங்களில ஆண்டவரை அலையலையாய் எழும்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சென்னையில, தமிழ்நாட்டில் ஆண்டவரே இந்த ஆடி மாதம் ஆண்டவரே இருக்கிறதான பலவிதமான பிசாசின் கிரியைகள் ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாம் முடக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால, செயலிழந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு ஜபக்குழுக்களிலும் ஆண்டவரே பிரேயர் வாக்கிங்கில் மக்கள் செய்கிற எஃபர்ட்ஸிலும் ஆண்டவரே பிரேக் த்ரூஸை நாங்கள் பார்க்க ஆண்டவரே உதவி செய்வீராக. எல்லாரையும் உடைய அன்பு கரத்தில் கொடுக்கிறோம். லார்ட், we want to see waves and waves of breakthrough, Lord, in our city, in our neighborhood. நாங்கள் ஊழியம் செய்கிற பகுதியில் நாங்கள் பார்க்கணும். எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவீராக. ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவிக்குரிய யுத்தத்திற்கு எங்கள் கரங்களை ஆயத்தப்படுத்துகிற கரங்களுக்கு ஆண்டவர் யுத்தங்களுக்காக கரங்களை ஆண்டவரை பலப்படுத்துகிற தேவன். குதிரைகள் யுத்த நாட்களுக்காக ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எங்கள் கரங்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற எங்கள் கர்த்தர் ஆவிக்குரிய யுத்தத்திற்கு எங்களை பழக்குவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் காட். ஒரு பாடல் பாடுவோம், ஜெபிப்போம், செயல்படுவோம் என்ற பாடல். தம்பி சாம் மோசஸ், தேங்க்யூ. ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். தேசத்தின் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். உலகத்தை கலக்கும் மனிதரெங்கே, அக்கினி இறக்கும் தாசன் எங்கே? உலகத்தை கலக்கும் மனிதன் எங்கே, அக்கினி இறக்கும் தாசன் எங்கே? கர்த்தரே தெய்வம், மெய்யான தெய்வம் என்றுரைக்கும் நாட்கள் எங்கே? கர்த்தரே தெய்வம், மெய்யான தெய்வம் என்றுரைக்கும் நாட்களெங்கே? ஜெபிப்போம், செயல்படுவோம்,
இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம், ஜெபிப்போம், செயல்படுவோம். இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். தேசத்தின் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். ஆதிய அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்த அற்புதம் கண்டிடவே, ஆதிய அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்த அற்புதம் கண்டிடவே, சபைகளில் உயிர் மீட்சி பெற்றிடவே ஒரு மனதோடு ஜெபித்திடுவோம். சபைதனில் உயிர் மீட்சி பெற்றிடவே ஒரு மனதோடு ஜெபித்திடுவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். சொல்லுங்க, ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். ஜெபித்திடும் நேரம் செயல்படுவோம், செயல்படும் நேரம் ஜெபித்திடுவோம். ஜெபித்திடும் நேரம் செயல்படுவோம், செயல்படும் நேரம் ஜெபித்திடுவோம். கர்த்தருக்கென்றும் ஆகாதவர், காலத்தை அறிந்து செயல்படுவோம். கர்த்தருக்கென்றும் ஆகாதவர், காலத்தை அறிந்து செயல்படுவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஜெபிப்போம், செயல்படுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். தேசத்தில் எழுப்புதல் அக்கினி இறங்க தேவனை நோக்கி கதறிடுவோம். 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 Praise God. உலகம் ஒரு பக்கம் பல திசைகளிலே போய்கொண்டிருக்கிறது. அதை சொன்னோம், பேசினோம், ஜெபித்தோம். பட் ஒரு தனி மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற பிளான் என்று ஒன்று இருக்கிறது இல்லை, அதை நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். தேவனுடைய ஒரு ஆசீர்வாதமான ஒரு திட்டம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து இருக்கிறதே, அதை புரிந்து கொள்ளுகிறோமா? த பிளஸட் பிளான் ஆஃப் காட் ஃபார் அன் இண்டிவிஜுவல். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு திட்டம், அதை கெடுக்கிறதற்கு எப்படி பிசாசு வருகிறான், அதை எப்படி அந்த பிசாசின் திட்டத்தை ஜெயிக்க இயேசு வந்தார் என்ற காரியங்கள் எல்லாம் விளக்கி நமக்கு தெளிவாக புரிய செய்கிற ஒரு தேவ செய்தி கேட்க போகிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? தகப்பரே, எங்களோடு கூட பேசும். உங்க வசனம், உங்க வார்த்தை விடுதலையோடு வரட்டும். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதமான திட்டம், the blessed plan of God for our life, let it be clearly, Lord, made known to us. ஆண்டவரே, அதை குறித்து எங்களோடு கூட பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசப் போகிற ஒரு செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கு ஒரு தெளிவை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். இறைவன் மனிதனை படைத்தார். இந்த இறைவன் மனிதனை படைத்து எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சிறப்பான ஒரு படைப்பாக, படைப்பின் மகுடம் என்று நாம் சொல்லலாம். Man is crown of God's creation. இறைவனுடைய படைப்பில் மனிதன் விசேஷமானவன். எல்லாவற்றையும் படைத்து மனிதனை இறைவன் ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துங்கள் என்று சொன்னார். நாம் காண்கிற யாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கினார். அந்த எல்லா சிருஷ்டிப்பிற்கும் மேலான ஒரு மகிமையான சிருஷ்டிப்பாகத்தான் மனிதனை படைத்தார். Man is the crown of God's creation. விசேஷமானவன். இந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் சில அடிப்படையான காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். We must understand God's plan for our life, the blessed plan of God for your life. உங்கள் ஆசீர்வாதத்திற்கான தேவனின் திட்டம் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேசப் போகிறேன். 7 குறிப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், which will understand, or rather which will help you understand who you are. It will also help you understand what is God's plan for your life. நீங்கள் யார் என்பதையும், இறைவனுடைய திட்டம் உங்களுக்கு என்ன என்பதையும், வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள் சவால்களுக்கு காரணம் என்ன என்பதையும், உங்களுடைய வாழ்க்கையின் லக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்பதையும், சபையின் நோக்கத்தையும் அதனுடைய அவசியத்தையும் உங்களுக்கு இந்த செய்தியிலே நான் விளக்கிச் சொல்ல இருக்கிறேன். 7 quick points to help you discover who you are and what is God's plan for your life. உங்களை ஆசீர்வதிப்பதற்கான தேவனுடைய ஒரு மகிமையான திட்டம், the blessed plan of God for your life. இந்த 7 காரியத்தை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக, God created you. தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். ஒவ்வொன்றாக பார்க்கலாம். The first of the 7 points that I'm going to share with you is God created you. மனிதன் குரங்கிலிருந்து வரவில்லை, மனிதன் தானாக தோன்றவில்லை. மனிதனை எல்லாவற்றையும் படைத்த இறைவன் சிருஷ்டித்தார். நாம் காண்கிற யாவையும் தேவன் சிருஷ்டித்தார். Everything that we see was created by God. அதனை பல பிரிவுகளாக, ஆகாயத்தின் பறவைகள், கடலின் மச்சங்கள், தரையிலே ஊறும் பிராணிகள், அப்படி பல காரியங்களை, அதிலும் ஒவ்வொன்றிலும் பல வகைப்பட்ட உயிரினங்களை படைத்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் பைபிள்ல 27ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். God created man. எப்படி உண்டாக்கினார் என்று இன்னொரு இடத்திலே இருக்கிறது. சங்கீதம் 139:14, Psalm 139 and verse 14.
139 சங்கீதம் 14 வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால், ஒரு பக்தன் இப்படியாக சொல்லுகிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். I am fearfully and wonderfully made. That is how it reads in the English Bible. I am fearfully and wonderfully made by God. நம்மை ஒரு விசேஷ நிலையிலே தேவன் படைத்தார். God created us. இறைவன் மனிதனை உண்டாக்கினார். நம்ம ஜூவுக்கெல்லாம் போகும் பொழுது அதிகமாக நாம் இருக்கிறதான ஒரு நேரம் என்ன என்று பார்த்தால், எங்கே அதிகமாக நேரத்தை செலவழிப்போம் என்று பார்த்தால், குரங்கு இருக்கிற ஒரு கேஜ் பக்கத்தில் அதிகமாக பொதுவாக மக்கள் ஜூவில் நேரத்தை செலவழிப்பார்கள். Why? Because it is very interesting and the monkeys tend to jump from one branch to another branch and it is very entertaining. Only for that reason we stay there or stand there for a longer period of time. அந்த இடத்துல நம்ம அதிகமான நேரம் இருப்பதற்கு அதுதான் காரணம், நம்முடைய சொந்தக்காரர்கள் என்பதனாலே அல்ல. You know what I mean? சில வேளைகளிலே மனுஷனை நம்ம திட்டும் பொழுது, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி இருக்கு பாருன்னு கூட சொல்றதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. We might be using those words on people, but we must realize that we are not descendants of monkey. நாம் குரங்கிலிருந்து வந்தவர்கள் அல்ல. குரங்கு அந்த பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது அது குரங்காகத்தான் பிறக்குமே தவிர வேறு ஒரு உயிரினமாக பிறப்பதில்லை. மருவி மருவி வேறு உயிரினங்கள் வந்தது என்ற கொள்கை அது கொள்கையாகத்தான் இருக்கிறதே தவிர அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு லா. சயின்ஸில் லா என்று சொல்லுவார்கள், அது லா ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தி, லா ஆஃப் ஏரோடைனமிக்ஸ், இதெல்லாம் ப்ரூவன் தியரிஸ், எஸ்டாப்ளிஷ்டு சயின்டிஃபிக்கலி. ஆனால் இந்த இவல்யூஷன், மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்ற இந்த ஒரு தியரி இருக்கிறதே, அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படாத ஒரு நிலையில் தான் இருக்கிறது, அது தியரியாகத்தான் இருக்கிறது. தேர் இஸ் நோ ப்ரூஃப் டு எஸ்டாப்ளிஷ் தட். ஆமென். ஸோ முதலாவதாக இறைவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஒரு இறைவன் உண்டு, அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. தட் இஸ் வை ஹி இஸ் காட். There is no beginning and there is no end. From eternity to eternity, he exists. And he created everything. எல்லாவற்றையும் அவர்தான் படைத்தார். அந்த படைத்த இறைவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வதற்காக ஒரு விசேஷ படைப்பாக, அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி மனிதனை சிருஷ்டித்தார். So please do know that you are created by God and you are fearfully and wonderfully made. நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நம்பர் 2, இரண்டாவதாக, முதலாவதாக God created you, தேவன் உங்களை சிருஷ்டித்தார். இரண்டாவதாக, God has a plan for your life. தேவன் உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். God has a plan for your life. இந்த திட்டத்தை ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் அறிந்து கொண்டால் நலம். அதாவது ஒரு பொருளை தயாரிக்கிற ஒரு நபர் அந்த பொருளை ஏன் தயாரிக்கிறார் என்ற ஒரு நோக்கம் கண்டிப்பாக இருக்கும். For every product that is created by a creator, a manufacturer, he will have a clear intent for that product creation. படைக்கப்பட்ட அந்த பொருள் எதற்காக
என்பதனை முழுமையாக அறிந்து அதற்கு ஏற்ற வகையிலே உண்டாக்கியிருப்பார். மனிதனை உண்டாக்கின இறைவன் மனிதனுக்கு ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். And it is a good plan. And it is a big plan. Beyond what we can receive in the natural. இதை நம்முடைய இயற்கை அறிவிலே நாம் காணவும் முடியாது, கேட்கவும் முடியாது, கிரகித்துக் கொள்ளவும் முடியாது. அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு திட்டம். அதை அவர் நமக்கு வெளிப்படுத்துவேன் என்று இந்த இறைவன் சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 Corinthians chapter 2 verse 9 and 10. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நான் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். God has a plan and it is a good plan and he wants to reveal that plan. இதே காரியத்தை நாம் இன்னும் சில வசனங்களிலே பார்க்க முடியும். எரேமியா எழுதின புஸ்தகம் பைபிள்ல 29 அதிகாரம் 11 வசனம். Jeremiah chapter 29 verse 11. நல்ல நினைவுகள். ஆண்டவர் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் நல்ல நினைவுகள். இங்கிலீஷ்ல குட் பிளான். பகுத் யோஜனா ஹிந்தி மொழியில. நல்ல ஒரு திட்டம், நல்ல ஒரு யோசனை. குட் பிளான். தட் இஸ் த பிளான் தட் காட் ஹேஸ் ஃபார் யூ. எரேமியா 29 அதிகாரம் 11 வசனம். நீங்கள் 3 யோவான் 2 வசனத்திலே வாசித்தால் 3 John verse 2, உங்களுடைய ஆத்துமா வாழுகிறது போல நீங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும். ப்ராஸ்பரஸ் சோல். உன்னத்திக்கா ஆத்மா என்று ஹிந்தியில சொல்லுவார்கள். ப்ராஸ்பரஸ் சோல். உங்கள் ஆத்துமா மற்றும் வாழ்வின் எல்லா பகுதியும் செழித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல நினைவுகள், செழித்திருக்கும் வாழ்க்கை, குட் பிளான், ப்ராஸ்பரஸ் லைஃப் ஸ்டார்டிங் வித் சோல். யோவான் 10 அதிகாரம் 10 வசனத்தை நீங்கள் வாசித்தால், abundant life, பரிபூரண ஜீவன், நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். படா ஜீவன், பகுத் யோஜனா, உன்னத்திகா ஆத்மா, படா ஜீவன், abundant life, prosperous life, prosperous soul, good plan, நல்ல நினைவுகள், செழித்திருக்கும் ஒரு வாழ்வு, பரிபூரண ஜீவன். ஆண்டவர் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்பர் 1, God created you. நம்பர் 2, God has a plan for your life. உங்கள் வாழ்க்கைக்கு இறைவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக, the devil comes to destroy God's plan in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே இறைவன் வைத்திருக்கிற நல்ல திட்டத்தை குலைத்து போடும்படி பிசாசு, எதிர்வல்லமை, தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எதிர்வல்லமை, அது இறைவன் வைத்திருக்கிற அந்த நல்ல திட்டத்தை குலைத்து போட, அழித்து போட, கொன்றுவிட, செயலிழக்க செய்ய அவன் முற்படுவான். யோவான் 10 அதிகாரம் 10 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறான், வேறொன்றுக்கும் வரான். The enemy comes to kill, to steal and to destroy. But God has come to give life and life in abundance.
நானோ, இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். Whatever God wants to do in your life, the enemy comes directly opposite to that plan, and he wants to destroy the plan that God has for your life. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அழித்து போடும்படி, குலைத்து போடும்படி, ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி பிசாசானவன் எத்தனிப்பான். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, 3 காரியம் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். God created you. இறைவன் உங்களை உண்டாக்கினார். எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் உங்களையும் உண்டாக்கினார். உங்களை விசேஷ விதமாக உண்டாக்கினார். பலுகி பெருகி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஒரு மேலான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார். இந்த படைக்கப்பட்ட மனிதனுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது ஒரு மேலான ஒரு திட்டம். அது பரிபூரண ஜீவன், அது செழிப்புள்ள ஒரு வாழ்வு. அப்படித்தான் நாம் வாசிக்கிறோம். The devil comes to destroy God's plan in your life. Number 3. மூன்றாவதாக, இந்த திட்டத்திற்கு எதிராக பிசாசானவன் பல விதங்களிலே செயல்படுவான். எதிரி அந்த திட்டத்தை குலைக்க வருவான். Number 4. நாலாவதாக, God came to destroy the work of the devil. இறைவன் மனிதனாக அவதரித்தார். எதற்காக? மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை குலைக்க வந்தானே, அழிக்க வந்தானே பிசாசு, அவனையே அழிக்க வந்தார். That is the good news of Christmas. கிறிஸ்மஸ் என்று நாம் கொண்டாடுகிறோமே, அது இந்த காரியத்தை தான் நாம் கொண்டாடுகிறோம். இருளின் வல்லமைகளை அழித்து தீப ஒளியாய் நம்முடைய வாழ்க்கையிலே உதித்து நமக்கு அந்த ஜீவனை, பரிபூரண ஜீவனை நமக்கு வைத்திருக்கிற அந்த மேலான திட்டத்தை மறுபடியும் பெற்றுக் கொடுக்க இயேசு வெளிப்பட்டார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 John chapter 3 and verse 8. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். The Son of God was made manifest to destroy the work of the devil. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவன் மனிதனாக அவதாரமானார். That is Jesus' birth on earth and his entire life. ஆமென். நல்ல கவனிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய நோய்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். அப்படி மரித்து நமக்கு பரிபோக இருந்த ஜீவன், சுகம், பலன் ஆகிய நன்மைகளை மறுபடியுமாக நமக்கு பெற்றுக் கொடுத்தார், பிசாசை ஜெயிக்கிறதன் மூலமாக. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே, that is Jesus, இயேசுதாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். Jesus died for us so that we may be blessed. இறைவன் மனிதனை உண்டாக்கினார். படைக்கப்பட்ட மனிதன் விசேஷ விதமாய் படைக்கப்பட்டு தேவனுடைய உன்னத திட்டத்தை உடையவனாக அவன் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி அவனை அப்படி ஏற்படுத்தினார். இந்த திட்டத்தை நாம் வெளிப்பாடாக புரிந்து கொள்ள முடியும் என்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம்.
இந்த நல்ல திட்டத்தை, மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற நல்ல திட்டத்தை குலைக்கும்படி, அழிக்கும்படி பிசாசானவன் வருவான் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். நாலாவதாக, அந்த பிசாசின் கிரியைகளையே அழிப்பதற்கு தேவகுமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார் என்று நாம் அறிந்து கொண்டோம். இயேசு பூமியிலே எதற்காக வந்தார்? நம்முடைய வாழ்க்கையிலே தாண்டவமாடுகிற பிசாசின் சக்திகளை அழிக்கும்படி, நமக்கு வெற்றி வாழ்க்கையை கொடுக்கும்படி, அவர் எதற்காக மனிதனை படைத்தாரோ அந்த வாழ்வுக்குள் மறுபடியுமாக நிறுத்தும்படிக்கு ஆண்டவர் மனிதனை எதற்காக ஏற்படுத்தினாரோ அந்த வாழ்க்கையில மறுபடியும் வருவதற்கு பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார். ஐந்தாவதாக, no one can stop God's plan for your life except you. No one can stop God's plan for your life except you. உங்கள் வாழ்க்கையிலே இறைவன் வைத்திருக்கிற திட்டத்தை குலைப்பதற்கு, அதை விட்டு விலகுவதற்கு எந்த ஒரு சக்தியினாலும் முடியாது. ஏனென்றால் பிசாசனுடைய காரியங்களையே அழிக்க இயேசு வெளிப்பட்டு விட்டார். No demon, no person, no circumstance can stop what God has planned for you. And the only person who can ever stop, if at all, is that individual. That is, you can stop what God wants to do in your life. I can stop what God wants to do in my life. என் வாழ்க்கையில தேவன் செய்ய விரும்புகிறதை நான் தடை செய்ய முடியும். We can walk away from God's plan if we so choose to. God has given us free will. தேவன் மனிதனுக்கு சுய சித்தம் என்ற ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். The choice factor has been given to man. தேவன் அன்புள்ளவராக இருக்கிறபடியினாலே அன்பு கட்டாயப்படுத்தாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். Love, true love does not compel. And love to be loved must give a choice. And God is the God of love, and therefore he gave choice to man. But man, using this choice factor that has been given to him, மனிதன் இறைவன் கொடுத்த இந்த தெரிந்தெடுக்கும் தன்மையை வைத்துக் கொண்டு அவனாகவே தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி போக முடியும். அதனாலதான் நல்லா கவனிங்க, நாம் தேவனோடு நடக்க வேண்டும். தேவனோடு நடப்பேன், தேவனுடைய வழிகளை தெரிந்து கொள்ளுவேன், தேவன் வைத்திருக்கிற நன்மையை நான் அனுபவிப்பேன், அதற்கு எனக்கு ஒரு உத்தரவாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நான் தெரிந்தெடுக்க வேண்டிய வழியை தெரிந்தெடுப்பேன். நான் எனக்கு முன்பதாக இருக்கிற 2 வழிகளை நான் பார்த்து ஜீவனை கொண்டு வருகிற வழி எதுவோ அதை தெரிந்து கொள்வேன் என்று ஒவ்வொரு நாளும் மனிதன் தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை நாம் நல்ல முறையிலே எடுப்பதற்கு தான் இறைவன் நமக்கு வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய வழிகளை அறிந்து கொள்ளும்படி, அவருடைய நினைவுகளை அறிந்து கொள்ளும்படி வேதம் சொல்லுகிறது. அவருடைய நினைவுகள் மேலான நினைவுகள், அவருடைய வழிகள் மேலானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கிறேன், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். Isaiah chapter 55 verse 8 and 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 55:9. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. My ways are higher than your ways, my thoughts are higher than your thoughts. இந்த மேலான நினைவுகளை
இந்த மேலான வழிகளை வெளிப்படுத்துகிறது தான் இந்த வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தை நாம் நன்றாக வாசித்து, நன்றாக தியானித்து, நன்றாக புரிந்து கொண்டு, தேவனுடைய வழி என்ன என்பதை அறிந்து கொண்டு, அதற்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒருங்கிணைத்து கொண்டு வாழ்வது நமக்கு நன்மையை கொண்டு வரும். இயேசுனுடைய 12 சீஷர்களில் ஒருவன், யூதாஸ் என்ற ஒருவன், அவனுக்கு தேவன் வைத்த திட்டத்தை அவன் நழுவ விட்டு விட்டான். சவுல் என்ற ஒரு ராஜா, தேவன் அவருக்கு வைத்திருந்த திட்டத்தை இழந்து விட்டார். One individual can lose what God has for him. ஆண்டவர் ஒரு தனி மனிதனுக்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு திருச்சபைக்கு, ஒரு பட்டணத்திற்கு, ஒரு தேசத்திற்கு என்று திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அறிந்து செயல்பட வேண்டியவர்கள் நாம் தான். நாம் அந்த திட்டத்தை விட்டு வழி விலகியும் இருக்க முடியும். It is possible for man to walk away from God's intended plan, God's glorious plan. தேவன் வைத்திருக்கிற மகிமையான திட்டத்தை விட்டு மனிதன் அவனாகவே தானாகவே தீர்மானித்து அவன் விலகி போக முடியும். பிசாசு வந்து சோதித்தாலும் தப்பிக்கொள்ளுவதற்கான வழியை தேவன் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையுள்ள தேவன் தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியை நாம் தெரிந்து கொண்டு அதிலே நாம் நடக்க வேண்டும். சிங்க கெபிக்குள்ள ஒருவனை போட்டார்கள், ஆனால் அவன் அதிலிருந்து வெளியே மகிமையாய் வருகிறான். எரிகிற தீக்குள்ளே தூக்கி போடுகிறார்கள், ஒன்றும் சேதப்படுத்த முடியவில்லை. ஜெயிலுக்குள்ளே தூக்கி போடுகிறார்கள், ஜெயிலிருந்து வெளியிலே வருகிறதை அறிந்திருக்கிறோம். பாம்பு வந்து கடிக்கிறது, ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆமான் என்ற ஒரு சதிகாரன் ஒரு திட்டத்தை வகுக்கிறான், அதை கூட ரிவர்ஸ் பண்ண முடிந்தது. நான் சொல்லுகிறது புரியுதா? எந்த ஒரு எக்ஸ்டர்னல் காரியமோ, no demon or deacon can stop what God wants to do in your life. You have the responsibility to yield to the plan and the purpose of God, and if you do so, you will reach that destiny. நீங்கள் உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற திட்டத்தை அறிந்து கொண்டு, நோக்கத்தை புரிந்து கொண்டு நீங்கள் விட்டு கொடுத்தால் தேவனுடைய திட்டத்தை முழுமையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். இதுவரை எத்தனை காரியத்தை பார்த்திருக்கிறோம்? 5 காரியத்தை பார்த்திருக்கிறோம். God created you. Number 2, God has a plan for your life. Number 3, the enemy comes to destroy what God has planned for you. பிசாசு உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை குலைக்க வருவான். 4வதாக, தேவகுமாரன் வெளிப்பட்டார் பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்கு. 5வதாக, ஒரு மனிதன் அவனுக்கு வைக்கப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றாமல் போவதற்கு அவனே காரணம். அவனுக்கு வைக்கப்பட்ட திட்டத்தை வெளியிலே உள்ள சக்திகள் தடை செய்து விட்டது என்று சொல்லுவது எளிது. ஆனால் உண்மையாகவே நீங்கள் தேவன் வைத்திருக்கிறதான திட்டத்தை அறிந்து கொண்டு உங்களுடைய தீர்மானத்திலே நீங்கள் சரியாகவே செயல்பட்டு கொண்டு வந்தால் எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் கொடுக்கிற தப்பிக்கொள்ளும்படியான வழியை தெரிந்து கொள்ள முடியும். 6வதாக, நம்பர் 6, தேவன் வைத்திருக்கிற முழுமையான திட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுதல். பைபிள்ல அந்த காரியத்தையும் தெளிவாக நாம் பார்க்க முடியும். God's goal for our lives. Listen to me very carefully. நல்ல கவனிங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும், பூமியிலே தோன்றின ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் 2 திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒன்று, குணத்துல அவருடைய குமாரனாகிய இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபம் ஆகி வளர்ந்து வர வேண்டும். We must be transformed into the image of his son Jesus Christ. That is the desired, destined, pre-planned goal that God has for you.
It is now up to you to reach that destiny or not. நீங்களும் நானும் தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை அடைய போகிறோமா இல்லையா என்பது நம்முடைய கரத்திலே இருக்கிறது. கொலோசையர் 1:28 வாசிக்கலாம். கொலோசையர் 1:28. எந்த மனுஷனையும் பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுல் சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எல்லா ஞானத்தோடும் எல்லா மனுஷருக்கும் நாங்கள் உபதேசம் பண்ணுகிறதற்கு காரணம் என்ன? அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்தவனாக வளர்ந்து வரும்படிக்கு. திஸ் இஸ் பால்ஸ் மிஷன் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஊழியக்காரனாகிய பால் பைபிள்ல சொல்லியிருக்கிற காரியத்தை கவனியுங்கள். அவருடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தேறினவனாக நிறுத்த வேண்டும். I want to present every man perfect in Christ Jesus. That is Paul's ministry motto. ரோமர் 8:29. Romans chapter 8 verse 29. ரோமர் 8:29. அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாற வேண்டும் என்பதை குறித்து அங்கே வாசிக்கிறோம். கவனியுங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பெறானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அல்லது முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு, அதுதான் அவர் நமக்காக வைத்திருக்கிற எல்லை கோடு. அதை அடைவோமா இல்லையா? finish line has been drawn. Now it is for the athlete to either reach that finish line or fall short of it. Run according to the rules or deviate from the track. It is the choice of the athlete. The finish line, however, has been drawn. முடிவு எந்த எல்லை என்பதை நிர்ணயம் செய்திருக்கிறார் தேவன். கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனிகள் என்று 9 காரியங்களை நீங்கள் வாசிக்கலாம். இந்த 9 ஆவியின் கனிகளை உடையவர்களாக நாம் இருந்தால், இதை நம்முடைய ஜீவியத்திலே வளர்த்து கொண்டால், நாம் இயேசுனுடைய குணத்திற்கு ஒப்பாக நாம் இருப்போம். சோ மனிதனுடைய வாழ்க்கைக்கு இறைவன் வைத்திருக்கிற லக்குகளில் 2 லக்குகளில் ஒன்று, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் வளர வேண்டும். இதுல ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன் குறித்திருக்கிறார். நல்லா கவனிங்க. அதுக்கு முந்தின வசனம் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற வசனம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இந்த நன்மை என்ன தெரியுமா? இந்த சகல நன்மைன்னு சொல்றமே, அது என்ன தெரியுமா? அடுத்த வசனம் 29 அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு. உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற எல்லா காரியங்களும், even sometimes problems that we face, even sometimes the crisis that we encounter, everything that happens in our life, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக அவர் மாற்றுவார். சோ 2 காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கைக்கான லக்கு. ஒன்று, இயேசுவை போல குணத்துல மாறுவது. மற்றொன்று,
அவர் ஒவ்வொரு நபருக்கும் வைத்திருக்கிறதான ஒரு செயல் திட்டம், ஒவ்வொருத்தருக்கும் வைத்திருக்கிற ஒரு லைஃப் அசைன்மெண்ட் that we need to do. We have to become the person God wants us to be, that is Christ likeness, and then we must also do what he wanted us to do. நாம் அவரை போல குணத்திலே மாற வேண்டும். மற்றொன்று, அவர் நமக்கென்று வைத்திருக்கிற செயல் திட்டத்தை அறிந்து செயல்பட வேண்டும். நம்முடைய நேரம், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய பொக்கிஷங்கள், அவைகளை பயன்படுத்தி the time, the treasure and the talent that God has given us, they are given to us to be good stewards of. ஆண்டவர் தான் அதற்கு சொந்தக்காரர். நம்முடைய நேரம், நம்முடைய பணம், நம்முடைய பொக்கிஷம், டைம், ட்ரெஷர், டேலண்ட், மூன்று காரியத்தையும் தேவன் தான் உடையவராக இருக்கிறார். நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். நாம் நல்ல உக்ரானக்காரர்களாக அதை பயன்படுத்தி நமக்கு தேவன் வைத்திருக்கிற செயல் திட்டத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும். Every life has a plan, and that plan is twofold. One is to become Christ-like in character. The other one is to do the thing that God wants us to do. Are you there? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? இயேசுவை கவனிப்போம். நீங்கள் ஷார்ட் லைஃப் வாழலாம், லாங் லைஃப் வாழலாம், டசன்ட் மேட்டர். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களுக்குள் நீங்கள் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். இயேசு 33.5 ஆண்டுகள் தான் ஜீவித்தார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கை முடிவிலே, பிதாவே நீர் கொடுத்ததை செய்து முடித்தேன் என்று சொன்னார். There were a lot of odds that Jesus has to fight with. Ultimately, he was crucified. இறுதியாக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். பல எதிர் வல்லமைகளை சந்தித்தார். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடித்தார். யோவான் 17ஆம் அதிகாரம், John chapter 17 and verse 4. Let us see what Jesus has to say. இயேசு என்ன சொல்லுகிறார்? ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தாவே, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். Father, I have glorified you on earth. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். I have finished the task that you have given me to do. I have finished my life's assignment. நல்ல கவனிங்க. தேவன் கொடுத்த ஓட்டத்தை, பிதாவாகிய தேவன் கொடுத்த குமாரனாகிய இயேசு தன்னுடைய பூமியிலே மனிதனாக இருந்த பொழுது, அவரும் இறைவன் தான், ஆனால் மனிதனாக இருந்த பொழுது அவர் பிதாவினிடத்திலே சொல்லுகிறார், நான் எதை செய்ய வேண்டும் என்று நீர் கொடுத்தீரோ, அனுப்பினீரோ, அதை செய்து முடித்தேன். Jesus finished his work. ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். We should likewise finish the race that is set before us. நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நாம் இதே போல ஓடி முடிக்க வேண்டும். சரி, இயேசு அப்படி முடித்தார். ஒரு மனிதன் முடித்ததாக ஏதாவது இருக்கிறதா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். 2 Timothy chapter 4 verse 7 and 8. This is the testimony of Paul. அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய வாழ்க்கை சாட்சி. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I fought a good fight. I finished my race. I have kept my faith. Paul was able to finish his race, although he has to face an unnatural death. Jesus finished his race, although he faced an unnatural death. He was killed.
Likewise, Paul was killed. நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை முடித்த பிறகுதான் எந்த ஒரு உபத்திரவமும் நம்மை அழிக்க முடியும். சில இரத்த சாட்சியாக ஆண்டவருக்காக மரிக்கக்கூடிய பாக்கியம், பிரிவிலேஜ் கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடி முடித்த பிறகுதான் யாரும் அதை செய்ய முடியும். ஆகவே உபத்திரவத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. Therefore there is no need for us to be afraid of persecution. உபத்திரவத்தை குறித்து வாழ்க்கையில் இங்க பாருங்க, முதல் காரியம் நான் சொன்னேன், உங்களுக்கு வைக்கப்பட்ட திட்டத்தை ஒரு சக்தியும் தடை பண்ண முடியாது. இங்கே சொல்லுகிறோம் மறுபடியுமாக, நீங்கள் ஓடி முடிக்கிற வரை, இரத்த சாட்சியாக மரிக்கிறதாக இருந்தாலும் நீங்கள் ஓடி முடித்த பிறகுதான் அதை செய்ய முடியும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24-27 வசனங்களிலே பவுல் சொல்லுகிறார், ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகிறது போல நான் சிலம்பம் பண்ணுகிறது இல்லை, நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறேன். ரன் தட் யூ மே ரிசீவ் என்று அவர் சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 9 verse 24-27. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அண்டர்லைன் தட், run that you may receive. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என்னுடைய லக்கை அடைவதற்கு நான் என்னை ஒழுக்கப்படுத்த விரும்புகிறேன். I will beat my body to subjection. I will be disciplined to fulfill my destiny. That is what Paul says. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தால், if you read Hebrews chapter 12 and verse 1, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாம் ஓடுவதற்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவர் பேரிலே நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Fix your eyes on Jesus and run the race that is set for you. Fix your eyes on Jesus and run the race that is set for you. பாரமான யாவையும் பாவமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, that which is causing you to be distracted, that which is causing you to pull down, get those things out of your way. Fix your eyes on Jesus and run the race that is set for you. அங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். Fixing our eyes on Jesus and running the race that is set for us. There is a race that is set for you. உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓட்டம் உண்டு. அந்த ஓட்டத்தை நீங்கள் எப்படி ஓடணும்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவர் பேரிலே உங்கள் கண்களை பதித்து வைத்து, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, உதறி தள்ளிவிட்டு நீங்கள் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். ஆமென். ஸோ நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓட்டம் உண்டு, நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை உண்டு, நமக்கு லைஃப் அசைன்மெண்ட் என்று ஒன்று உண்டு. அதை அறிந்து கொண்டு அதை நிறைவேற்ற நம்முடைய நேரம், தாளந்து, பொக்கிஷங்களை விட்டு கொடுத்து, அவர் டைம், ட்ரெஷர், டேலண்ட்டை ஈல்டு பண்ணி நாம் அதனை நிறைவேற்ற வேண்டும்.
லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே. In Philippians chapter 3 and verse 14, Paul says, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுவது என்பது, இயேசுவை வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுவது என்பது ஆரம்பம். ஆனால் அதற்கு பிறகு நமக்கென்று ஒரு ஓட்டம் இருக்கிறது. அந்த ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். இதுவரை நீங்கள் இயேசுவை ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே அறியாதவர்களாக இருந்தால், if you are someone who has not accepted Jesus into your life, he came to destroy the work of enemy in your life, he came to give you life and life in abundance. உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தார். அந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த நித்திய ஜீவன் என்ற உறுதிப்பாடை பெற்றுக்கொண்ட பிறகு அது உங்களுக்கு தேவன் அளிக்கிற ஒரு ஈவு. That is a gift that God gives. Receive that gift. Whoever you are, believe in Jesus. Believe in Jesus, who came to destroy the work of the enemy. அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொன்னார். அவரை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே வந்த மெய்யான மத்தியஸ்தர். அவர் அல்லாமல் ஒருவரும் அந்த இறைவனிடத்திலே போக முடியாது. நித்திய நம்பிக்கையை பெற முடியாது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு இலவசமான ஒரு காரியம். அது அவர் செய்து முடித்த சிலுவையின் அந்த கிரியையினாலே நமக்கு உண்டாகிற ஒரு ஈவு. இட்ஸ் a gift. But after that, அதற்கு பிறகு நீங்கள் ஓடுகிற ஓட்டம் இருக்கிறதே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டம் இருக்கிறதே, அதிலே இயேசுவை போல மாறுகிறதான ஒரு பகுதியும், உங்களுக்கென்று வைக்கப்பட்ட செயல் திட்டம் என்று ஒன்று இருக்கிறதே, அதை நிறைவேற்றுகிறது என்ற ஒரு பகுதியும் இருக்கிறதே. இதை நீங்கள் சரியாய் செய்ய 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 அதற்கு பலன் உண்டு. ஆமென். அதற்கு பலன் உண்டு. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக I press toward the mark to fulfill the high calling in my life so that I may receive the prize. It's a reward. ரட்சிக்கப்படுவது என்பது தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு, கிஃப்ட். அது ஸ்டார்டிங் பாயிண்ட். இயேசுவை ஏற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒருவரே மெய்யான தேவன். அவரை தவிர ஒருவரும் அந்த நித்திய நம்பிக்கையை பெற முடியாது, பரலோக நிச்சயத்தை பெற முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அது கிஃப்ட். அதற்கு பிறகு ஓடுகிற ஓட்டம் இருக்கிறதே, அது எந்த அளவுக்கு ஓடி முடிக்கிறோமோ. சிலர் 70% ஓடுவாங்க, சிலர் 80% ஓடுவாங்க, சிலர் 30% 40% தான் ஓடுவாங்க. சிலர் ரட்சிக்கப்பட்ட நிலையிலேயே இருப்பாங்க, குழந்தையாகவே இருப்பாங்க, வளராமல் இருப்பாங்க. அவர்களுக்கு அதிக பலன் இல்லை, அதிக ரிவார்டு இல்லை. வளர வேண்டும். உங்களுக்கு வைக்கப்பட்ட பலனை, உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ரிவார்ட்ஸை நீங்கள் இழக்க முடியுமா? நீங்கள் இழக்க முடியும். You can lose your rewards to someone else. You can lose your trophy to someone else. Revelation 3:11, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு சொல்லுகிறார், இது இயேசுனுடைய வார்த்தைகள், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு சொல்லுகிறார், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, let no man take your crown. Hold on to the crown that God has for you. Do not lose your crown to someone else. உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற
ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்கள். உங்களுக்கென்று வைக்கப்பட்ட பணியை நீங்கள் செய்து முடியுங்கள். இயேசுவை போல குணத்தில் மாறுகிற காரியத்தில் முன்னேறுங்கள். உங்களுக்கென்று வைக்கப்பட்ட வாழ்க்கையின் திட்டம் இருக்கிறதே, அதையும் நிறைவேற்றுங்கள். Don't lose your crown. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இயேசு சொல்லுகிறார். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கவனியுங்கள். 3 யோவான் 2 செழிப்புள்ள வாழ்க்கையை குறித்து வாசித்தோம். இப்பொழுது 2 யோவான் 8 வாசிக்கிறேன். கவனியுங்கள். 2 யோவான் 8 உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல், கவனியுங்க, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். 2 John verse 8. பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் பலனை நீங்கள் இழக்க முடியும். உங்கள் கிரீடத்தை நீங்கள் இழக்க முடியும். உங்களுடைய பலனை நீங்கள் இழக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 22 பைபிள்ல கடைசி சாப்டர், கடைசி பேஜ், கடைசி புக்கு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். verse 11. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே கவனியுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நன்றாக ஓடுங்கள். verse 12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இயேசு சொல்லுகிறார். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. Behold, I come quickly, and the rewards with me. Let him that is holy continue to be holy. அசுத்தமுள்ளவன் அசுத்தமா இருக்கட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. Number 1, God created you. தேவன் உங்களை சிருஷ்டித்தார். 2, தேவன் மனிதனுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God has a plan. Number 3, 3, இந்த திட்டத்தை பிசாசு கெடுக்க, கொல்ல, அழிக்க, திருட வருகிறான். Number 4, God came in the form of Jesus. Jesus, the incarnate Son of God, மனிதாவதாரம் எடுத்த இறைவன் பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார். The Son of God came to destroy the work of the devil. 5, யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை. நீங்கள் ஒருவர் தான் ஸ்டாப் பண்ண முடியும், if at all. Number 6, நம்முடைய வாழ்க்கையின் லக்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று இயேசுவை போல மாறுவது, மற்றொன்று அவர் நமக்கு வைத்திருக்கிறதான செயல் திட்டத்தை அறிந்து செயல்படுவது. ஃபைனலி 7, God's purpose is always worked through his church. தேவனுடைய திட்டம் ஒரு தனி மனிதனுக்கு, அது சபை மூலமாகவே, சமுதாய வாழ்வு மூலமாகவே, மற்ற விசுவாசிகள் தேவனுடைய குடும்பத்தின் மூலமாகவே அது செயலுக்கு வருகிறது. God's purpose is always worked through his church. எபேசியர் 3 Ephesians chapter 3 and verse 10. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, சபை மூலமாய், through the church. ஆண்டவர் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொன்னார். படைத்த பொழுது அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். It is not at all good for man to be alone. இண்டிபெண்டன்ட் ஆக, சுயாதீனமாக ஒரு சபை, ஒரு ஐக்கியத்திலே, ஒரு குடும்பத்திலே அங்கம் வகிக்காமல், சுயேட்சை வேட்பாளரை போல எந்த ஒரு அமைப்புக்குள்ளும் வராதவராக, சபைக்கு உள்ளே வராதவராக, தன்னிச்சையாக செயல்படுகிறவர்கள் சரீரமாகிய சபை என்று
வேதத்திலே வாசிக்கிறோம் பல முறை. The analogy of the human body is given repeatedly in the Bible, talking about the church. ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு அங்கத்தை போல. Every believer is actually a member of the body. சரீரமாகிய சபையிலே அங்கம் வகிக்கிற விசுவாசி தனியாக இருந்தால், யோசிச்சு பாருங்க, ஒரு கை தனியா இருந்துச்சுன்னா துடிக்கும் வேகமா, வெட்டி போட்டா, ஆனா சீக்கிரத்துல அது ஜீவனையும் இழந்துவிடும், நோக்கத்தையும் இழந்துவிடும். It loses life and purpose. You will lose life and purpose when you stay alone. You must stay connected. You must belong to the body. You must be planted in the house of God. நல்லா கவனிங்க. சங்கீதம் 92, சங்கீதம் 92, Psalm 92. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். verse 13, சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். They will be evergreen even in ripe old age, but they must be planted in the house of God. Spiritually speaking, you will flourish. நல்லா கவனிங்க. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். சபையிலே தேவன் 5 விதமான ஊழியங்களை வைத்திருக்கிறார். எபேசியர் 4:11-13. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவார்கள்? நமக்கு ஊழியம் செய்யும் பொழுது நாம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அடைவோம். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி, வசனம் 11, எபேசியர் 4 கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் நம்மை சுவிசேஷ ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்தவும், நாம் பக்தி விருத்தி அடையவும். வசனம் 13, எபேசியர் 4 11 கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி நாம் அடைவதற்கு 13 அப்போஸ்தலரையும், தீர்க்கதரிசிகளையும், சுவிசேஷகரையும், மேய்ப்பரையும், போதகரையும் தேவன் ஏற்படுத்தினார். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தேறினவனாய் நிறுத்துவதற்கே பிரயாசப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறாரே. எல்லாவித ஊழியங்களும் அதுதான் செய்ய ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? இஸ் இட் கிளியர்? முதலாவதாக தேவன் உங்களை படைத்தார். இரண்டாவதாக உங்களுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். மூன்றாவது, அந்த திட்டத்தை குலைக்கிறதற்கு பிசாசு வருகிறான். நாலாவதாக, அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்க தேவன் வெளிப்பட்டார். ஐந்தாவதாக, உங்களுடைய திட்டத்தை, வாழ்க்கையின் திட்டத்தை ஒருவரும் குலைக்க முடியாது. நீங்கள் தான் அதற்கு உத்தரவாதி. உங்களுக்கு சுயசத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆறாவதாக, ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்றால், ஒன்று அவரை போல குணத்தில் மாறணும், இன்னொன்று அவர் வைத்திருக்கிற நோக்கத்தை, லக்கை நீங்கள் நிறைவேற்றணும். ஃபைனலி அவருடைய நோக்கம் சபை மூலமாக செயல்படுகிறது. நாம் ஒருவருக்கொருவர் அங்கம் வகிக்க வேண்டும். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஐம் ஷுவர் யூ ஆர் பிளஸ்ட். நிறைய காரியத்தில் தெளிவு வந்துச்சா? ஐம் ஷுவர் யூ ஆர் கிளியர் நவ். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டு பேசினதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஃபார் ஸ்பீக்கிங் டு அஸ். தேங்க்யூ லார்ட் ஃபார் ஸ்பீக்கிங் டு அஸ். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஃபார் ஸ்பீக்கிங் டு அஸ். உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை மிக தெளிவாக எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய நடையிலே வெளிப்பட்டதே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். நீர் எங்களை உண்டாக்கினீர், எங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர், அந்த திட்டத்தை வெளிப்படுத்துகிறீர், அதற்கு தடையாய் வருகிற சக்திகளை முறியடிக்கிறீர்.
நாங்கள் எங்களுக்கு வைக்கப்பட்ட திட்டத்தை ஓடி முடிப்பதற்கு எங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கிருபையும் அருளி தெரிந்தெடுக்க தீர்மானிக்கிற அந்த சாய்ஸையும் கொடுத்து எங்களை நடத்துகிறீர். நாங்கள் வளருவதற்கு ஒரு சபையையும் கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். Praise the Lord. செய்தி ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார் என்ற பாடலை பாடுவோம். பாஸ்டர் பிராங்க் அவர்கள் பாடுவார்கள். நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Over to you, Pastor Frank. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பாடுங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பாடுங்க. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? மேல்வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானம் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர்? சொல்லுங்க. உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானம் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உந்தன் நாமம் அதிசய இன்று அற்புதம் செய்திடுவி. உம் நாமம் அதிசய இன்று அற்புதம் செய்திடு. சொல்லுங்க. உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். சொல்லுங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி
சென்றீ, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாத. பாடுங்க. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே உமக்கொப்பானவர். ஹalleluya. வானத்திலோ வானத்திலோ பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? ஹalleluya. Praise the Lord. ஆண்டவர் இந்த காலை ஆராதனை நம்மோடு கூட இடைப்பட்டதற்காக, பேசினதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணிடுவோமா? அல்ல தகப்பனே, எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையில் இடைப்பட்டீர், பேசினீர், உமக்கு ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இந்த ஆராதனையிலே நீர் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல், வழிநடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன். Amen. Thank you. God bless you. See you again.